ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ அண்ட் சன்னா யூஸ் பண்ணி ஒரு குருமா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 8 பல் பூண்டு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த சின்னதாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5 பல் பூண்டு போதும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன இன்ச்சு பட்டை, 2 லவங்கம், சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இது கூட வெங்காயத்தை இது மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 3 தக்காளியை பொடியாக நறுக்கிக்கணும். நம்ம சன்னா அதே மாதிரி தான் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அமுக்குனா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு உண்டான மசாலா எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கணும். இப்போது நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே பொடியாக நறுக்கின தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியாக வந்துடும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். அந்த மசாலாவில் இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்ச சன்னாவை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே இதில் நல்லா கோட்டார வரைக்கும் நம்ம வதக்கிட்டால் போதும். இப்போது ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ கொதிக்க வந்ததுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த உப்பு காரம் எல்லாமே தேவையானது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாறணும். நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்களுக்கு அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிட்ருங்க. நன்றி.